இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள இப்போ எதுக்கு சண்டை வந்துகிட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் நிறைய கண்ட்ரி இருக்கு. முதல்ல அட்டாக்கை இஸ்ரேல் தான் ஆரம்பிக்குது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் அந்த நாட்டோட முக்கியமான இடங்களில் அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேல் இதுக்கு பேரும் வைக்கிறாங்க ஆப்ரேஷன் ரைசிங் லயன் சொல்லி. இஸ்ரேல் சொல்லுது நாங்கள் இப்போ ஈரானை டைரக்டாக அட்டாக் பண்ணணும், ஆனால் ரொம்ப நாளாக ஈரான் எங்களை அன்டைரக்டாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இஸ்ரோ தலைவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இஸ்ரோவை சுற்றி நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகள் இஸ்ரோலுக்கு அகேன்ஸ்டாகவே நடக்குது. இதுக்கு காரணம் ஈரான் தான். அந்த அமைப்புகளுக்கு ஈரான் மூலியமாக தான் காசு வருது. அதனால தான் இஸ்ரோலுக்கு இவங்க அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது இப்போ நடந்தது கிடையாது, இது காலகாலமாக நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணோம்னு சொல்லி இஸ்ரோ தலைவருக்கு சொன்னார். அதுக்கப்புறமா ஈரானும் இஸ்ரேல் மேலே தாக்குறத ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஆப்ரேஷன் நேம் ட்ரூ ப்ராமிஸ்ன்னு சொல்லி. இப்படி மாறி மாறி இந்த ரெண்டு நாட்டும் இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கௌஷிக் வந்த மாதிரின்னு சொல்லி ட்ரம்ப் நாங்கள் ஈரானை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் நட்பு உள்ள நாடு. அதனால அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த பிரச்சனையில் அமெரிக்காவை சும்மா விட மாட்டோம்னு ஈரான் சொல்றாங்க, ஈரானை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அமெரிக்காவை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரானோட சுருக்கமான கதை. நடுவில் கௌஷிக் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு.